சார் அவங்க பிறந்த வீட்டில் வெறும் சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவாங்க, இந்த புகுந்த வீட்டில் கறிக்குழம்பு தான் சாப்பிடுவான், கருவாடு தான் சாப்பிடுவான். தன் நாக்குருசியையே மாற்றிக்கொண்டு இந்த குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சார். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை நண்பர்களே. என் மனைவி எங்கே நல்லது கட்டது எது கூப்பிட்டாலும் வரமாட்டா. எல்லாரும் கேலி பேசுறாங்க, கிண்டல் பேசுறாங்க, உறவுகள்லாம் கேலி பண்றாங்க, அப்படிமா வரமாட்டா. ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன். என் மனைவி வீட்டு வாசல்ல உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் திட்டுறேன், சனியனே அளவோட தின்னு தொலையக்கூடாதா அப்படின்னு. எங்க அம்மா சொன்னாங்க, அவளை திட்டாதடா, அவ உண்டாயிட்டா, முழுகாம இருக்கா. எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நண்பர்களே, எனக்குள்ள ஒரு சந்தோஷம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு வாரிசு வர போகிறான், மகிழ்ச்சி. மறுநாளே என் மனைவி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். டாக்டர் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் சார், நாங்க மாதம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். செக்கப் சூப்பரா இருக்கு. நாங்க என் மனைவி 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணி. இரவு 11 மணி அவருக்கு பிரசவ ஓடி வந்துருச்சு. எங்க ஊரு குக்கிராம சார், ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா 15 கிலோமீட்டர் போகணும். துணைக்கு யாரும் இல்ல. என் மனைவியை நானே பைக்கில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். 12 மணிக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துட்டோம். நைட்டு டாக்டர் கையை பிடிச்சி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றாரு, சார் கொஞ்சம் டிபிக்கல்ட்டு கண்டிஷனா இருக்கு, ஒன்னும் பெரிய உசுரை காப்பாத்தலாம் இல்ல சின்ன உசுரை காப்பாத்தலாங்கிறாரு. கதறே, இறைவா எனக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சோதனையா? ஏன் சோதிக்கிற? தனிமரமா அடிக்கிற, பரதேசி அடிக்கிற ஒருத்தலா? அங்க இருந்து நரசம்மா ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து, சார் இதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க. அதுல படிச்சு பாக்குறேன், சின்ன உசுருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பெரிய உசுருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எழுதியிருக்கு. கண்ணீர் தார தாரையா ஓடுது நண்பர்களே. அப்படி அழுதுகிட்டே கையெழுத்து போடுறேன். என் மனைவி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. நான் ஒருத்த மட்டும் வாசல்ல தனி வரமா அடிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல என் மனைவி அழுவுற சத்தம் கேக்குது. அப்படியே மனைவி அழுவுற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. நான் வெளியில தனியா அடிக்கிறேன். அங்க இருந்து நரசம்மா ஒரு துணியில குழந்தைய கொண்டு வந்து கொடுத்து, சார் உங்களுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா சார் கொடுத்தாங்க. நான் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டே கேட்டேன், என் பொண்டாட்டி நல்லா இருக்காளா, என் மனைவி நல்லா இருக்காளா? சார் உங்களை தான் சார் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. குழந்தையோட உள்ள போறேன். என் மனைவி அப்படியே குத்திரு குழந்தைமா ரத்தம் சதிகமா பெட்டில் படுத்திருக்கா. அப்படியே போய் தலையை தடவி தடவி கொடுக்குறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சு பார்த்து என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா. நண்பர்களே, என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா. எனக்காக ஒரு வாரிசை பெற்றுக் கொடுத்தவள் என்னுடைய மனைவி. நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்து கொடுத்தவள் என்னுடைய மனைவி. என் சொந்த பந்தங்களின் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி. நான் சேர்த்த சொத்துக்களுக்கும் ஆஸ்திகளுக்கும் வாரிசை கொடுத்தவள் என்னுடைய மனைவி. வாழையடி வாழையாக வந்த என் குடும்பத்தை வாழ வைத்தவள் என்னுடைய மனைவி. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்களே. ஒன்னு சொல்றேன் சார், பெண்ணை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். நம்மெல்லாம் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறோம்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமா இருக்கிறதுனால தோல்ல துண்டு போடுறோம் சார். அவ கொஞ்சம் தவறிட்டான்னா இந்த தோல்ல போட்டிருக்க துண்டை தலையில தான் சார் போட்டு நடக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார், நம்ம திருமணம் செய்யறோம். திருமணம் பண்ணும்போது அதுக்கு அடையாளமா என்ன சார் பண்றோம்? அரை பவுண்ட்ல தாலி கட்டுறோம், இவ்வளவுதானே சார். ஏதோ ஒரு போதாத காலம், கெட்ட நேரம், நம்ம காலகாலத்தில் போய் சேர்ந்துறன்னு வச்சுங்க. அந்த மனைவி எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டின அரை பவுன் தாலியை மட்டும்தான் சார் இழக்கணும். அதை மட்டும் அந்த மனைவி இழக்கிறாள். தன் சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள். தன் சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக வைத்த பொட்டை இழக்கிறாள். தன் சிறு வயதிலிருந்து தான் உடுத்திய பட்ட ஆடைகளை துறந்து பெண் ஆடை உடுத்தி இந்த சமூகத்தில் வலம் வருகிறாள் அந்த பெண்மகள். அவள் வருகின்ற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும் நண்பர்களே. சார் ஒரு கணவன் போயிட்டான்னா 3 புள்ள இருக்கு சார். அந்த மனைவி அந்த பெண் 10 பாத்திரம் தேய்த்தாவது தான் 3 வேளை உண்ண வேண்டிய உணவில் 1 வேளை உணவை மட்டுமே தான் உண்டு இந்த பிள்ளைகள் 3 வேளை உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக எத்தனை பெண்கள் தியாக சீலர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க சார். இந்த சமூகத்திலே நான் கணவன் இல்லாமல் என் பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சமூகம் நாளை இவன் தகப்பன் இல்லாமல் வளர்ந்த குழந்தை என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக எத்தனை தாய்மார்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மெழுகுதிரி போல் உருகி உருகி அந்த குடும்பத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சார் இப்ப நான் பட்டிமன்றம் முடிஞ்சு போறேன் சார். விடிய காலம் 5 மணிக்கு போவோம் சார். போன உடனே காலிங் பெல் எங்க வீட்டில் அமுக்குவோம் சார். என் மனைவி தான் கதவை திறப்பாங்க. திறந்த உடனே வாயா ஓ படு, இவ்வளவுதான் சார் சொல்லுவா. இதே நான் பட்டிமன்றம் முடிஞ்சு போறேன், 5 மணிக்கு காலிங் பெல் அமுக்குறேன். என் முகம் கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சுன்னு வச்சுங்க,
ஒரு மாதிரி குறைவா இருந்துச்சுன்னா கேட்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைம்மா அப்படி போனோம்மா சரியா பட்டிமன்றம் என்னால் பண்ண முடியல. விடியா, இதுக்கு ஏன் கவலைப்படுற? நாளைக்கே உனக்கு பட்டிமன்றம் இருக்கு, நாளைக்கு நீ ஜெயிப்பாயா அப்படின்னு சூடா பாலை ஆத்தி கொடுத்து சாப்பிட்டு படியா அப்படின்பா. ஒரு பொண்ணு தோல்வி கொன்ற பொழுது அவனை தேற்றுபவள் அந்த மனைவியாகத்தான் இருக்காள். நண்பர்களே, நம்ம தொழில தோத்து போறோம், வியாபாரத்துல தோத்து போறோம், நண்பர்கள் யார் கூட வர மாட்டான், உறவுகள் நம்மளோட வந்திருக்க மாட்டான். கட்டிய மனைவி நான் இருக்கிறேன் உனக்கு என்று நம்மை தூக்கி விடுவாள் நம்மளுடைய மனைவி. நண்பர்களே,